குட் மார்னிங். இன்னைக்கு மண்டே. ஒரு சின்ன கதையோடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சாமியார் ஒரு புது ஊருக்கு போயிட்டு இருந்தாராம். அந்த இடத்துல ஒருத்தர் எல்லாரை பற்றியும் அவதூறாக பேசிகிட்டு இருந்தாராம். ரொம்ப விமர்சனங்கள் வச்சிட்டு இருந்தாராம். மடக்கா பேசிகிட்டு இருந்தாராம். அவர் எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு நினச்ச சாமியார் அவரை கூப்பிட்டு ஒரு நாள், தம்பி எனக்கு ஒரு சேவை செய்ப்பா அப்படின்னாராம். என்ன சாமி அப்படின்னதுக்கு, இந்த மூட்டையை தூக்கிட்டு போயிட்டு அதில் பஞ்சு இருக்குது, எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தூவிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். இவரும் சரி சாமியார் கேட்டார், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பண்ணிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறமா இப்போ சாமியார் கூப்பிட்டு சொன்னாராம், சரிப்பா நீ எல்லாம் பண்ணிட்ட, ரொம்ப சந்தோஷம்தான். அதே மாதிரி போயிட்டு நீ இறைச்ச அந்த பஞ்சு எல்லாத்தையும் திருப்பியும் மூட்டைக்குள்ளே எடுத்து அடைச்சி போட்டு திருப்பி கொண்டு வாப்பா அப்படின்ட்டு. ஏன் சாமி அப்படின்னு, எப்படி அடைக்க முடியும், எல்லாம் தான் காற்றுல பறந்து போயிருக்கோம்ல அப்படின்னு அவன் கேட்டானான். அப்போ சாமியார் சொன்னாராம், இதே மாதிரி தான் நீ பேசக்கூடிய அவதூறான வார்த்தைகள், இல்லை அடுத்தவங்களை பற்றி நீ பேசக்கூடிய புரணி, இல்லை அடுத்தவங்களை நீ விமர்சிக்கிற தவறான விமர்சனங்கள் எல்லாமே எல்லா இடத்துலையும் காற்றுல பரவுற மாதிரி பரவிடும். அதை திருப்பி அள்ளணும்னா அள்ளவே முடியாது. அதனால வார்த்தைகளை கொட்டிட்டா திருப்பி அள்ள முடியாது. அதனால் இனிமேட்லேருந்து இதை விட்டுடு அப்படின்னு அவனும் புரிஞ்சுக்கிட்டு அதோட அந்த சாமியாருக்கு ஒரு நல்ல சேவகனாக இருந்தானாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பேரை தேவையில்லாமல் கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், தேவையில்லாமல் அசாசினேட் பண்ணுறோம், தேவையில்லாமல் பேசுகிறோம், தேவையில்லாமல் நம்மளே கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்மளா பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு காற்றுல போனது திருப்பி அள்ள முடியாது. அது இல்லைன்னு நமக்கு தெரியும் போது நம்ம மனசு கஷ்டப்படுமா? தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ஹாப்பி மண்டே.